जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. கஜகர்ணகர். அடுத்த பேர் கஜகர்ணகர். அப்படியென்றால் யானை காது உள்ளவர். கஜமுகர் என்று முகம் முழுதையும் சொல்லிவிட்டால் போதாது, அவருடைய காதும் யானை காதுதான் என்று பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்கிறார் போல் இப்படி பேர் சொல்லி இருக்கிறது. யானை காதிலே அப்படி என்ன விசேஷம்? மற்ற சுவாமிக்கெல்லாம் காதை சுற்றி பெருசாக ஒரு கால்வட்டம் மாதிரி போட்டு தோளோடு சேர்த்தே விக்கிரகங்கள் பண்ணியிருக்கும். இந்த வட்டப்பிரபைக்கு உள்ளேயும் கிரீடத்துக்கு கீழேயும் அந்த சுவாமியின் காது எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி கண்டுபிடிக்கும்படியே இருக்கும். அநேகமாக பெருசாக தொங்கும் குண்டலத்தை வைத்துத்தான் காதை தெரிந்து கொள்ள முடியும். விக்னேஸ்வரர் ஒருத்தர்தான் இதற்கு விலக்கு. அவருடைய யானைக்காது அவருடைய பெரிய முக மண்டலத்துக்கு சம அளவாக 2 பக்கமும் விரிந்து விசாலமாக பிரகாசிக்கிறது. நாம் பண்ணும் பிரார்த்தனையை எல்லாம், நம்முடைய முறையீட்டை எல்லாம் கேட்க வேண்டியது சுவாமியின் காதுதானே. அந்த காது தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் என்னவோ போல்தானே இருக்கிறது. கஜகர்ணகரான விக்னேஸ்வரர் தான் தன்னுடைய பெரிய காதை நன்றாக விரித்து கொண்டு மற்ற தெய்வங்கள் உடையதைப் போல மண்டை பக்கமாக ஒட்டிக்கொள்கிற மாதிரி இல்லாமல் முன்பக்கமாக விரித்து கொண்டு நம் பிரார்த்தனைகளை நன்றாக கேட்டுக்கொள்கிறார் என்ற உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறார். மற்ற எல்லா பிராணிகளுக்கும் காது குழிவாக கிண்ணம் மாதிரி இருக்கிறது. யானைக்குத்தான் ஃப்ளாட்டாக விசிறி மாதிரி இருக்கிறது. கேட்கிற சப்தம் சிதறி போகாமல் பிடித்து உள்ளே அனுப்புவதற்காகவே மற்ற பிராணிகளுக்கு குழிந்து இருப்பது. யானைக்கு கூர்மையான ஸ்ரவண சக்தி, அதாவது கேட்கும் ஆற்றல் இருப்பதால் சிதறாமல் பிடித்து உள்ளே அனுப்பணும் என்கிற அவசியம் இல்லை. பிள்ளையார் நம் வேண்டுதல்களை நன்றாக கேட்டுக்கொள்வார். யானை பெரிய காதை விசிறி மாதிரி ஆட்டிக்கொள்வது ரொம்ப அழகு. பிராணி வர்க்கத்திலேயே யானை ஒன்றால் தான் இப்படி காதால் விசிறி போட்டு கொள்ள முடிவது. ஏதாவது பூச்சி பொட்டை விரட்டுவதற்காக 1 தரம் 2 தரம் வேண்டுமானால் மாடு கூட காதை ஆட்ட முடியுமே தவிர யானை மாதிரி சதா பண்ண முடியாது. மாடு ஏதோ கொஞ்சம் ஆட்டுவதற்கு கூட ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கிறது. யானைதான் அனாயாசமாக ரொம்ப இயற்கையாக எப்ப பார்த்தாலும் காதை ஆட்டிக்கொண்டே இருப்பது. கஜாஸ்பாலம், அதாவது கஜ ஆஸ்பாலம், அதாவது கஜ தாளம் என்றே அதற்கு பெயர் கொடுத்து வைத்திருக்கிறது. தாளம் என்றால் பனை, அதாவது விசிறி. பாட்டுக்கு விரலால் போடுவதும் தாளம். ஆனை விசிறி மாதிரி உள்ள காதை ஒரே சீராக தாளம் போடுகிற மாதிரி அசைத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் யானை மாதிரி காதை ஆட்டுவது சிரம சாத்தியமான ஒரு பெரிய வித்தை. அதைத்தான் கஜகர்ணம் போட்டாலும் நடக்காது என்று சொல்கிறோம். கஜகர்ணம் என்பதை கஜகரணம் என்று நினைத்து கொண்டு யானை மாதிரி குட்டிக்கரணம் போட்டாலும் நடக்காதாக்கும் என்று அர்த்தம் பண்ணி கொள்கிறார்கள். அது சரியில்லை. யானை மாதிரி காதை ஆட்டுகிற வித்தை தான் கஜகர்ணம். கஜகர்ணம் கோகர்ணம் போடுவது என்பது முழுவசனம். கோகர்ணம் என்கிற வார்த்தையில் கர்ணம் என்றால் காது என்று அர்த்தமில்லை. கர்ண என்பது கிரியாபதமாக, அதாவது வினை சொல்லாக வரும்போது துளைப்பது, குத்துவது என்று அர்த்தம். ஒரு மாட்டின் உடம்பில் விரலாலோ தார்குச்சியாலோ குத்தினால் உடனே அதன் உடம்பு முழுக்க சுழி சுழியாக அலை மாதிரி ஒரு சலனம் பரவும். இதே மாதிரி ஒரு மனுஷர் பண்ணி காட்டுகிற அபூர்வமான வித்தைதான் கோகர்ணம். கஜகர்ண வித்தையும் அதே மாதிரிதான். சுலபத்தில் கற்றுக்கொள்ள முடியாதது. நமக்கு ரொம்ப சிரமமாயிருப்பதை விக்னேஸ்வரர் விளையாட்டாக பண்ணுவதை கஜகர்ணகர் என்ற பெயர் காட்டுகிறது.
யானை காதை ஆட்டுவதில் அழகு இருப்பதோடு ஒரு பர்பஸும் இருக்கிறது. மதம் பிடிக்கிற காலத்தில் அதன் முகத்தில் கன்னப்பிரதேசத்தில் மத ஜலம் சதாவும் துளித்து கொண்டிருக்கும். அதற்காக எறும்புகள் ஏகமாக மொய்க்க வரும். அதுகளை விரட்டுவதற்கு வசதியாகவே பகவான் யானைக்கு விசிறி காதை கொடுத்து அதனால் விசிறி விட்டு கொள்ளும் திறமையையும் கொடுத்திருக்கிறார். விக்னேஸ்வரரின் கன்னத்தில் மத ஜலம் வழிந்து கொண்டிருப்பதை ஆச்சாரியால் கபோல தான வாரணம் என்று கணேச பஞ்சரத்னத்தில் சொல்லியிருக்கிறார். கபோலம் என்றால் கன்னம், தானம் என்றால் மதஜலம். பிள்ளையார் பெருகவிடும் மதஜலம் என்பது ஆனந்த தாரைதான், கிருபா தாரைதான். பரம மதுரமாக இருக்கும் அமிர்தம் அது. அந்த மாதுரிய மத நீரை ருச்சி பார்ப்பதற்காக வண்டுகள் ஏகமாக வரும். இதையும் ஆச்சாரியால் ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். குறிப்பு சிவபுஜங்கத்தில் முதல் ஸ்லோகம். கலத்தான கண்டம் மிலத் பிருங்க ஷண்டம். மத ஜலத்தை மொய்க்கும் வண்டுகளை விரட்டுவதற்காக பிள்ளையார் விசிறிக்காதை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார். கோபத்தில் விரட்டுவதல்ல. குழந்தை சுவாமிக்கு இதுவும் ஒரு விளையாட்டுதான். வண்டுகளும் அவரிடம் இந்த விளையாட்டுக்காகத்தான் வருவது. அவருடைய தரிசனமே அவற்றுக்கு அமிர்தபானமாக இருக்கும். ஆதலால் மத ஜலத்தை குடிக்க வேண்டும் என்பதே இல்லை. விளையாடணும், அவர் தங்களுக்கு விசிறிவிடணும் என்றேதான் அதுகள் கன்னத்தண்டை வந்து மொய்க்கும். நாம் குழந்தை காதிலே விளையாட்டாக டுர் என்று கத்தி அது மயிர்கூச்சல் எடுப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறோமோல்யோ, அந்த மாதிரி பிள்ளையாருடைய பெரிய காதிலே அதிர அடிக்கிற மாதிரி தங்களுக்கே உரிய ஜங்கார சப்தம் போட்டு வேடிக்கை பண்ணணும் என்றே வண்டு கூட்டம் வரும். அந்த வேடிக்கை விளையாட்டை புரிந்து கொண்டு அவரும் காதை ஆட்டி ஆட்டி அதுகளை விரட்டுகிற மாதிரி பண்ணுவார். அந்த காற்றிலே அதுகள் மாற்றி மாற்றி ஓடிப்போவதும் மறுபடி வந்து மொய்ப்பதுமாக அமர்க்களம் பண்ணும். மத ஜலத்திலே விசிறிக்காதின் காற்றுப்பட்டு சுவாமிக்கு ஜில்லென்று ஆனந்தமாயிருக்கும். ராகவ சைத்தன்யர் என்று ஒருத்தர் மகாகணபதி ஸ்தோத்திரம் என்று செய்திருக்கிறார். அதில் மந்திர சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் வருவதோடு அழகான கவிதா வர்ணனையும் அழகான வாக்கில் வருகிறது. விக்னேஸ்வரர் விசிறிக்காதை ஆட்டி வண்டு கூட்டத்தை விரட்டுவது போல விளையாடுவதை அதில் நீள நெடுக வார்த்தைகளை கோத்து அழகாக சொல்லியிருக்கிறது. தானா மோத வினோத லுப்த மதுப புரோத்சாரணா விர்பவத் கர்ணாண்டோலன கேலனோ விஜயத்தே தேவோ கனகிராமணி. தான அமோதம் என்றால் மதஜலத்தின் சுகந்தம். சுவாமி பெருக்கும் மதஜலம் கமகமவென்று வாசனை அடிக்கிறது. அந்த வினோதமான, அதாவது இன்பம் ஊட்டுகிற வாசனையை மோந்ததில் வண்டுகளுக்கு ஒரே பேராசை உண்டாகிறது. மத ஜலத்தை அப்படியே குடித்து விட வேண்டும் என்று. லுப்த மதுப என்றால் பேராசை கொண்ட வண்டுகள் அல்லது வாசனையில் மயங்கி போன வண்டுகள் என்றும் அர்த்தம் பண்ணலாம். அந்த வண்டுகளை விரட்டணும் என்று சுவாமி நினைக்கிறார். புரோத்சாரணம் என்றால் விரட்டுவது, விலக்குவது. இந்த நினைப்பில் இருந்து ஒரு விளையாட்டு ஆவிர்பாவம் ஆகிறது, அதாவது விளைகிறது. கேலனம் என்றால் விளையாட்டு. என்ன விளையாட்டு? கர்ணாண்டோலன கேலனம். கர்ண ஆந்தோலனம் என்றால் காதை முன்னேயும் பின்னேயுமாக ஆட்டுவது. ஊஞ்சலுக்கு ஆந்தோலம் என்று பெயர். தோலம் என்று மட்டும் சொன்னாலும் அதே அர்த்தம்தான். தோல உற்சவத்தை தான் தோலோத்சவம் என்று சொல்லி ஊஞ்சல் போட்டு சுவாமியை ஆட்டி சந்தோஷப்படுகிறோம். தோலி கூட இதோடு சம்பந்தப்பட்டதுதான். காதை ஆட்டி வண்டை விரட்டி விளையாடும் போது விக்னேஸ்வரர் கூடுதலான அழகாக விளங்குகிறார். விஜயத்தே அழகாக விளங்குகிறார், வெற்றி வீரராக விளங்குகிறார். படையெடுக்கும் வண்டு கூட்டத்தை விரட்டி அடிக்கும் வெற்றி வீரராக விளங்குகிறார். இங்கே பிள்ளையாரை கனகிராமணி என்ற பெயரில் குறிப்பிட்டிருக்கிறது. கிராமணி என்றால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு தலைவர்.
கிராமம் என்றால் சின்ன ஊர் என்பது பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் அர்த்தம். அதில் தலையாரியாக இருப்பவர் கிராமணி. அப்படி இருந்தவர்களின் வம்சத்தினர்தான் இப்போதும் ஜாதி பெயராக கிராமணி என்று போட்டுக்கொள்கிறார்கள். சிவகணங்களுக்கு தலைவராக கணபதி, கணேசன், கணாதிபன், கணநாயகன் என்றெல்லாம் சொல்லப்படுபவரை இங்கே கணக்கிராமணி என்று அழகான வார்த்தை போட்டு சொல்லியிருக்கிறது. கணக்கிராமணியாக ஏகப்பட்ட பரிவார கணங்கள் சூழ இருக்கிறவர். ஆனாலும் அவர்கள் யாரும் தனக்கு சாமரம் போட வேண்டும் என்றில்லாமல் தானே தன் காதுகளையே ஆட்டி போட்டு கொள்கிறார். சாமர கர்ணர் என்று அதனால் பேர். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண கஜ கர்ணகராக இருப்பதால்தான் அப்படி தனக்குத்தானே தன்னாலேயே சாமரம் போட்டுக்கொண்டு கரணம், காரணம், கர்த்தா, கருவி எல்லாமே தாம்தான் என்று காட்டுகிறார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.